ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்களை 56வது சட்டம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா கலகு மூட்டக்கூடாது. இன்னொரு டைம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கலகு மூட்டக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போது போல ஒரு குட்டி பாட்டு பாட போகிறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம், ஒரு குட்டி கருத்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. இயேசு அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, என் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, ஒரு கள்ளம் கபடு இல்லாம காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளம் கபடு இல்லாம காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசி போகிற ஃப்ரெண்ட்ஸ். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 28வது வசனம். மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். இன்னொரு டைம் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 28வது வசனம். மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ ஒரு குட்டி வசனம். இந்த வசனத்தோட கருத்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னன்னா, கோல் சொல்லுகிறவன் கலகம் மூட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கலகம் மூட்டுறவங்க வந்து இந்த கலகம் மூட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது இவங்களா வாண்டடாக கேள்வியெல்லாம் எழுப்பி எல்லாத்தையும் கேட்டுக்கின்னு அது அவங்க ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுகிட்ட போய்ட்டு அதை பற்றி ஒன்றுக்கு 9 சேர்த்து சொல்லி அந்த ரொம்ப திக் ஃப்ரெண்டு, ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கலகம் மூட்டவங்க என்ன பண்ணுறாங்க, பிரிச்சுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரித்து விட்டுறாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தோட கருத்து. இதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு தாட்ஸும் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மில் அநேகர் பார்த்தீங்கன்னா கலகம் மூட்டுறாங்க. கலகம் மூட்டுறதுனா இல்லாத புள்ளத்தை எல்லாம் ஒன்றுக்கு 9 சேர்த்து கலகம் மூட்டி அந்த உறவுகளை, நண்பர்களை, பேரண்ட்ஸை, அப்புறம் வேலை ஸ்தலத்தில் அதிகாரிகளை, சூப்பர்வைசர் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இந்த கோர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பிரிச்சுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய உறவுகளில் இந்த கலகம் மூட்டி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இல்லாத புள்ளத்தில் சொல்லி அவங்க நல்ல பேர், நல்ல விஷயத்த, நல்ல காரியத்தை என்ன பண்ணுறாங்க, நல்ல உறவுகளை பிரிச்சுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 2 காரியம் கூட ஷேர் பண்ண போகிறேன். 2 உறவுகள் கலகம் மூட்டத்தினால 2 உறவுகள் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி அவங்க கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு உறவு என்னென்னா நண்பர்கள். 2வது என்னென்னா கணவன் மனைவி உள்ள கணவன் மனைவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 தாசம் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நண்பர்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மள அநேகர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ரொம்ப பல வருஷமாக பல காலமான போனவங்க, ரொம்ப திக் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்பாங்க. நிறைய கொடுக்கல வாங்கிறது, அப்புறம் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ், படிக்கிற பிள்ளைங்க, வேலை ஸ்தலத்தில் நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்லா பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நல்லா பெஸ்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்பாங்க. இந்த இடையில் இதை பார்த்து பிசாசு சும்மா இருக்காது. பிசாசு வந்து என்ன சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பிசாசு வந்து என்ன பண்ணுவோம், 2 கொம்பு வச்சுன்னு 2 மீச வச்சுன்னு வந்து அவன் நம்மளை வந்து கெடுக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ். அவன் எப்படின்னா, பொல்லாத மனிதர் மூலமாக அவன் ஏவினா அவங்கள தூண்டி அநேக நல்ல உறவுகள் அவன்
பிசாசு பிரித்து அவங்கள வந்து ஐக்கியத்து தான் ஃப்ரான்ஸ் பிசாசுடைய ஒரு நோக்கம் திட்டம் ஃப்ரான்ஸ். ஓகே, அப்படியே அந்த சுச்சுவேஷனில் இந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க, காலேஜ்லேயோ இல்லை எல்லாத்துலேயும் வேசத்தை எல்லாத்தையும் நல்லா இது பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இடையில ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு இது பிடிக்காது. இதை பார்த்தோன்னே சிலர் அப்படி தான் இருப்பாங்க, எல்லாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. அவங்க பிடிக்காம என்ன பண்ணுவாங்க, இந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்டதெல்லாம் அந்த ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு ஒன்றுக்கு 9 கலக்கு மூட்டுறது, அந்த ஃப்ரெண்டு கிட்ட அங்கேருந்து இங்கே வந்து 9 கலக்கு மூட்டி அந்த நண்பர்களை ஊழிக்காரர்கள் கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்கள கூட என்ன பண்ணுவாங்க பிரித்து விட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு விட்டு நம்ம விலகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் 15 வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்போம். யாரோ ஒருத்தர் நேற்று வந்து ஒரு வாரத்தில் பழகணும்னா பண்ணுவான், ஈஸியாக நம்ம பிரித்து விட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை நம்ம ஈக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவன் என்ன தான் சொன்னாலும் இப்போ வந்து ஒரு மாதம் அந்த ஃப்ரெண்டை சொல்கிறது நம்ம முக்கியமாக, இல்லை 20 வருஷமாக நம்ம கூட பயணிக்கிற 20 வருஷம் நம்ம கூட இருக்கிற சொல்கிற ஃப்ரெண்டு நம்ம முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது பிசாசு என்ன பண்ணுவோம், எப்படியாச்சும் நம்ம உறவுகளை பிரித்து நம்மளை வேதனைக்குள்ளாக்கி நம்மளை ஆக்கி தான் பிசாசு நோக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம தயவுசெய்து நான் ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பழைய நண்பர்கள் பல வருடங்களாக 20 வருடம் 15 வருடம் 30 வருடம் நம்ம நண்பர்களாக இருக்கிற நம்மளை பிரிக்கும்படி, நம்மளை தவறாக நம்மளை வந்து கைட் பண்ணும்படி எந்த நபர் யார் வந்தாலும் நம்ம அவங்கள அக்செப்ட் பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அப்படிப்பட்ட நபர்களை விட்டு விலகணும். அப்படிப்பட்ட நபர்களோட அதிகமாக நம்ம பேச்சு வச்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃபஸ்ட்டு தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2வது தாட்ஸ் என்னன்னா கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கம்பெனியில் யூனிட் ஸ்டாஃபாக இருக்கிறாரு. அவருக்கு சம்பளம் அப்படி ஒரு 60,000 70,000 இருக்கும். அவங்க மனைவி வந்து அதிகமாக படிச்சிருக்காங்க. அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு சேலரி வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு 1,50,000 1,00,000 1,50,000 சம்பளம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஏதோ குடும்ப சுச்சுவேஷனில் குடும்ப கருத்து வேறுபாடுகளில் ஏதோ கஷ்டத்தில் என்ன பண்ணிக்கிறாங்க, பக்கத்து சர்ச்சுக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு யாரும் சொன்னால் சொல்லிவிட்டு அந்த கோயில் சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். போனோடனே அந்த ஃபாதர் எல்லாரும் நல்லா சகலக்கெல்லாம் வல்லவன் பழகுது ஃப்ரெண்ட்ஸ். அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கின்னு அவர் என்ன பண்ணார், டக்குன்னு ஜெபம் பண்ணும்போது அந்த 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 சார் மேலே இந்த ஃபாதர் கை வச்சு அவங்க மனைவிக்கு முன்னாடி இவருக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் கள்ள தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படி தீர்க்கதரிசனம் மாதிரி கடவுள் சொல்கிற மாதிரி தீர்க்கதரிசனம் சொல்கிறது குறி சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அனுப்பிச்சி விட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நிம்மதி போச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக அவங்க வந்து கணவன் மனைவியாக வாயில ஃப்ரெண்ட்ஸ். எப்போ அந்த ஃபாதர் வந்து கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லி உனக்கும் அதுவும் கணவனுக்கும் வேறுபடும் தொடர்பு சொன்னானோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உறவு பிரிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ கடமைக்குன்னு ஒரே வீட்டு இருக்கிறாங்க, ஆனால் பேச்சு இல்லை, வார்த்தை இல்லை, ஒரு அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை. 15 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ். அவள் ஃப்ரெண்ட்ஸ் பிசாசு பார்த்து ஈஸியாக பிரிச்சிடறான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம மனைவியோ கணவனோ நமக்கு அறிவு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 10 வருஷம் 20 வருஷம் நம்ம கணவன் நம்ம கூட வாயிறாரு, நம்ம மனைவி நம்ம கூட வாயிறாங்க. யாரோ ஒருத்தர் ஃபாதர்னா யார் ஃபாதர்னா கடவுளா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒழுக்கமாக வாயிறது தான் உண்மையான கடவுளுடைய பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளுடைய பணி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒழுக்கம் இல்லாமல் இப்படி வந்து குடும்பத்துக்கு எடுத்து விடுகிற கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள உபதேசிகள் நம்ம விட்டு விலகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 5 20 வருஷம் 20 வருஷமாக நம்ம கூட வாழ்ந்துங்கிற ஒரு நம்ம கணவனும் மனைவி அவங்க பேச்சு கேட்காம எவனோ ஒருத்தன் தீர்க்கதரிசி சொன்னான், எவனோ ஒருத்தன் தலைமையில் கை வச்சு தீர்க்கதரிசி சொன்னான், குறி சொன்னான் அப்படி சொல்லிட்டு அவன் பேச்சு நம்பி நம்ம ஒரே சொந்த சரீரமான ஏற்ற துணையான அந்த கணவனும் மனைவி நம்ம புரிஞ்சிக்காம போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால ஒரு பெரிய பாதிப்பு, குடும்பம் பெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இதனால பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னென்னா கணவன் மனைவி இவங்க வந்து ஒரே சரீரமாக ஃப்ரெண்ட்ஸ். கணவன் மனைவி பிரிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நண்பர் உறவினர்கள் இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள நம்ம அங்கீகரிக்க கூட ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கணவன் தான் நமக்கு முக்கியம், நம்ம மனைவி தான் நமக்கு முக்கியம். அவங்க தான் நமக்கு சரீரம், அவங்க தான் சொந்த சரீரம். கடவுள் சித்த நம்ம ஒரு முடிவிடவே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்ற துணை யாருன்னா நம்ம கணவனுக்கு மனைவி கணவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேர் இடையில
நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டுருக்கேன் சார். ஃப்ரெண்ட்ஸோ, பிள்ளைகளோ, பெற்றோரோ, இப்பேற்பட்ட நபர்களோ அவங்க இடையில நம்ம அலோவ் பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள நம்ம அந்த 2 உறவுக்குள்ளாக யாரையும் நம்ம மீடியேட்டர் வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். யாருமே நம்ம வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முழுமையாக கணவன் தான், நம்ம முழுமையாக நம்ம மனைவி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அது எப்பேற்பட்ட பாஸ்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்ம கணவன் மேலே வைத்திருக்க நம்பிக்கை, மனைவி மேலே வைத்திருக்கிற நம்ம வைத்திருக்க நம்பிக்கை, நம்ம அப்படிப்பட்ட நபர்கள் விட்டு விலகணும். நம்ம சந்தேகப்படவும் கூடாது. நம்ம ஒரே சரீரமாக இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடவுள் நமக்கு கொடுத்த அது கிஃப்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம தயவுசெய்து ஒரு ரிக்வெஸ்ட்டை கேட்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். கணவன் மனைவி உங்கள் 2 பேரும் சொல்கிற ஒரு தாட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் இடையே எப்பேற்பட்ட உறவுகளையும் நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க, அனுமதிக்காதீங்க. அப்பேற்பட்ட உறவுகள் பிரிக்கிற மாதிரி எந்த ஒரு பெஸ்ட்டு யாராக இருந்தாலும் அவங்கள தள்ளி வைங்க, அவங்கள விட்டு விலகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தயவுசெய்து இது ரொம்ப வேதனையாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 10-15 வருஷமாக அவங்க ஒரே வீட்டிலே இருந்து அவங்க பேசாமல் அந்த கணவன் மனம் பந்தமே இருந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம எல்லாரும் கடவுளுடைய ஊழியக்காரர்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். முக்கால்வாசி பேர் ஆதாயத்துக்காகவும் இச்சைக்காகவும் உலகத்துடைய கடவுளுடைய வேஷத்தை போட்டுன்னு, ஊழியக்காரருடைய வேஷத்தை போட்டுன்னு, கடவுளுடைய பேரை சொல்லிக்கின்னு ஒரு 70-80% இப்படி திருடர்கள் தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து நான் சொல்கிறேன், சந்தேகப்படாதீங்க. அப்படி மற்றவங்க உறவுகளை பிரிக்கும்படி கலகம் மூட்டாதபடி, உறவுகளை பிரிக்கும்படி கலகம் மூட்டுறவங்களை விட்டு விலகுங்க. நம்ம அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை விட்டு விலகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் என்ன பண்ணோம், மற்றவங்களை பற்றி நம்ம கலகம் மூட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அதாவது இந்த இந்த ஃப்ரெண்ட்ஸை என்ன சொன்ன மாதிரி 2 தாட் சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு, 2வது கணவன் மனைவி. இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எப்பேற்பட்ட நம்ம கலக மூட்டுவோம்னா சேர்க்கக்கூடாது, நம்மளும் கலக மூட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுமாரி நம்ம கணவன் மனைவியும் சரி, நம்மளும் கலக மூட்டக்கூடாது. யாரும் கலக மூட்டுவோம், நம்ம கலக மூட்டுவோம்ல அங்கே கோல் சொல்லுற கலக மூட்டுவோம், நம்மளை விட்டு விலகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம தயவுசெய்து திருப்தி சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யாரை பற்றி நம்ம கலகம் மூட்டக்கூடாது, நம்மளும் மூட்டக்கூடாது, கலகம் மூட்டணும், விட்டு விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் பிரோஜனமாக நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் a nice day, God bless you, bye friends, bye.